விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும், இருப்பினும் மனக்குழப்பங்கள், மனசில் ஒருவித பயம் கிளேசம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் உழைப்பு அதிகமாகும், அலைச்சல் அதிகமாகும், தூக்கமின்மை அதிகமாகக்கூடிய காலகட்டம். புதிய கடன் புதிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியமும், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். அதை தவிர தொழில் மூலியமாக பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பல தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினத்தப்போ சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா மதிகாரகன் அதாவது மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் இருக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டமத்தப்போ கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி அங்கே இருக்கிற விநாயகருக்கோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கோவிலில் எந்த சாமி இருக்காரோ பெருமாள் இருக்காரோ அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கோ. இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 2/10/2025 அதாவது 12/10/2025 14/10/2025 வரலாம் உண்டான நாட்கள். 12, 13, 14 அக்டோபர் மாதம். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் போய் தேவையில்லாத பேசாதீங்க. பேசினீங்கன்னா அதில் ஏதாவது தவறான முடிவுகள் வரும். அது பிரச்சனைகளாக போகும். யாருக்கும் தேவையில்லாத ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்களாக முன்னும் பண்ணுறேன்றதெல்லாம் பண்ணாதீங்க. பொறுமையாக இருங்க. எஸ்பெஷலி இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதுசாக போய் நீங்கள் எதுவும் நீங்களாக போய் இழுத்து விட்டுக்காதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் உங்களுடைய கோச்சாரங்கள் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம். லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க. அதை தவிர பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு.